இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமி கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம எல்லோரும் எப்போவுமே எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்குவோம். நார்மலாக குடும்ப தலைவியாக வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நிறைய பேர் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் குடும்ப தலைவியாக இருக்கிற நமக்கு தான் தெரியும் நம்மளை எவ்வளோ பிஸியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொழுதுபோக்காக ஆரம்பித்த சில வேலைகள் எனக்கு வருமானமும் கொடுக்குது, அதே நேரத்தில் செலவை ரொம்ப மிச்சப்படுத்துது, உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய எனக்கு நன்மைகள் கிடைக்குது. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிராமத்தில் இருக்கிறதுனாலங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக வருமானம் தர்ற ஒரு தொழிலாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் நாட்டுக்கோழி வளர்ப்பை செலக்ட் பண்ணேங்க. 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல லாபம் இருக்கும். நான் மேய்ச்சல் முறையிலையும் வளர்த்துட்ருக்கேன், அது எதுவும் மாடியில் கொட்டகை முறையிலும் வளர்த்துட்ருக்கேன். ஒரு 3 மாதம் தரையில் தாய்க்கோழிகளோட மேய்ச்சலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அப்படி பண்ணும் பொழுது நம்ம நினச்ச நேரத்தில் கோழிகளை நம்ம சேல் பண்ணலாம். இப்போ நம்ம தரையில் மட்டும் விட்டுருந்தோன்னா நம்ம எப்போ அடைவாங்களோ அது நைட்டு தான் நம்ம பிடிச்சி அடைச்சி வச்சு மறுநாள் கொடுக்க முடியும். ஆனால் நான் இப்படி மாடியில் வளர்க்குறதுனால எப்போ கோழி கட்டி யார் வந்தாலும் சரிங்க, வீட்டுக்கு வந்த உடனே நானே இப்போ மாடியில் போய்ட்டு பிடிச்சி கொடுத்துருவேன். அதனாலங்க எனக்கு இந்த மொட்டை மாடியில் வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சேலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் 1 கிலோ 500 கொடுத்துட்ருக்கேன். அதனால் எனக்கு மாதம் குறைஞ்சது ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு காலையில் அந்த கோழிகளுக்கு தீனி போடுறதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம், அதே மாதிரி மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரங்க நம்ம பிடிச்சா அவங்க கூட உட்காந்துருக்கலாம். அவங்க விளையாடுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இது வருமானம் தர்றது அப்படின்னு சொன்னால் நான் நாட்டுக்கோழி மட்டும்தாங்க வளர்த்துட்ருக்கேன். அடுத்து நம்ம யூடியூப் ரன் பண்ணுறோம். யூடியூப் இப்போ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் டேக் கொடுக்குறது, அது இதுன்னு உங்களுக்கு பப்ளிக் பண்ணுறதுக்கேவுங்க குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். இதுவும் இப்போ நம்மளுடைய சேனலுக்கு மானிட்டேஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஏர்னிங் வரல. ஏர்னிங் வர்றதுக்கு இன்னும் 3-4 மாதம் ஆகுங்க. நம்ம சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் பயனுள்ள வீடியோவாக மட்டும்தாங்க இருக்கும். வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் பண்ணுறது மாடித்தோட்டம். மாடித்தோட்டம் வைக்கிறதுனாலங்க முதல்ல நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான நஞ்சில்லாத காய்கறிகள் கிடைக்கும். அடுத்து நமக்கு நல்ல சிறந்த பொழுதுபோக்காக இருக்கும். டென்ஷன் ஃப்ரீன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி மாடிக்கு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்தோம்னா போதும், நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்மளோட மாடி தோட்டத்தில் சொரக்காங்க, பீக்கங்காய், கத்தரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், இது எல்லா காய்கறிகளும் நான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை அந்த மாதிரி வச்சுருக்கேன். பூஜைக்கு தேவையான பூக்களும் கிடைக்கும். நம்ம தேவைன்னா உடனே போய் பூக்களும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும் பொழுதுங்க வாரத்துக்கு ஒரு 4 நாள் குறைஞ்சது நான் என்னோடய தோட்டத்தில் இருந்தே நான் காய்கறிகள் எடுத்துக்கிறேன். இப்படி மாடித்தோட்டம் வச்சுருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக செலவுகள் நிறைய குறையும். அதே நேரத்தில் எனக்கு ஒரு நஞ்சில்லாத காய்கறிகள் கிடைக்கும். ஆரோக்கியமான உணவை நம்ம குடும்பத்துக்கு சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற திருப்தியும் கிடைக்குங்க. அதனால் மாடித்தோட்டம் வைக்கிறதுனால நிறைய ரிலாக்ஸ் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இப்படி கிடைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். நான் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே நான் ரொம்ப மனசுக்கு பிடிச்சி செய்கிற பொழுதுபோக்குகள் தாங்க. நம்ம பொழுதுபோக்காக செய்கிற வேலைகளில் இருந்து நமக்கு இப்படி நிறைய பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அது டபுள் சந்தோஷம் தானேங்க. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நான் பண்ணுறதுங்க டெய்லரிங் நான் கடை வச்சுருந்தேன். நம்ம கொரோனானால் கடை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் இப்போ நான் வெளியில் யாருக்கும் அவ்வளோவா தைச்சி கொடுக்குறதில்ல. யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அது மட்டும் தைச்சி கொடுப்பேன். ஆனால் இப்போ இந்த நம்மளுக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது நம்ம பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை போகிறதுக்காக நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற ரேஷன் கடை சேரீ இருக்கு இல்லையா, அந்த சேரீயும் நம்மளுடைய அரிசி பேக் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த பேக் செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ இது கைப்பிடி போடுறது தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அடுத்து இதிலே கொஞ்சம் பெரிய பேக் நம்ம அந்த டிமார்ட் இதெல்லாம் போகணுன்னு வைங்களேன், ஒவ்வொரு தடவையும் நம்ம பேக் எடுக்காமல் போயிடுவோம். அது ஒவ்வொரு தடவையும் நம்ம 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டு பேக் வாங்கிட்டு தான் அவங்ககிட்ட நம்ம பொருள் வாங்கிட்டு வருவோம்.
அதனால் இந்த மாதிரி நல்லா பெருசாக செஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப காசு மிச்சமாகும். அதே நேரத்தில் நல்ல வெயிட் தாங்குதுங்க. இது சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்மளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற திருப்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதே இது நம்ம ரேஷன் சரியில் மிதியடி, ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் நமக்கு பில்லோ கவரு, இப்படி நான் நிறைய செஞ்சு எனக்கு தேவையானது நான் செஞ்சுக்கிருவேங்க. ஜாக்கெட் எனக்கு தேவையான ஜாக்கெட் தைச்சிக்கிருவேன், பாப்பாவுக்கு சுடிதார் அந்த மாதிரி தைச்சிக்கிருவேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வாங்கணும்னு வைங்க, நம்மளுடைய பணம் கொடுத்து தானே வாங்க வேண்டியது இருக்கும். அது நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பொருளை வச்சு இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறோம். அது ஒரு லாபம் தான். அதே நேரத்தில் நம்ம ஜாக்கெட் வெளியில் தைக்க கொடுக்குறோம், சுடிதார் தைக்க கொடுக்குறோம், இதெல்லாம் வந்துட்டு அந்த காசெல்லாம் வந்து நமக்கு மிச்சமாகுதுங்க. அதனால இப்போ நம்ம வந்து ஏர்ன் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்ம செலவு பண்ணாமல் இருக்கிறதே வந்து நான் ஒரு வருமானம்னு தான் என்னையே நான் சொல்லிக்கிறேன். அப்படி தான் நான் நினச்சிப்பேன். என்னுடைய குடும்பத்துலேயும் நான் அப்படி தான் சொல்லிக்கிறேன். என்னோடய தம்பி, தங்கச்சி எல்லாத்துக்குமே நான் இதை தான் சொல்வேன். சம்பாதிக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆனால் அந்த செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய சிக்கனமாக இருக்கிறதே ஒரு பெரிய வருமானம். அப்படி தான் நான் சொல்லுவேன். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த பெரிய பேக்கும் இந்த சின்ன பேக்கும் இப்போ தைச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது கேக்ட்ரஸ். அந்த கேக்ட்ரஸ் வளர்க்குறதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோடைய பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரில், டார்க் பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, இந்த மாதிரி நல்லா அடிக்கிற கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் ஒரு பூ அந்த மாதிரிலாம் வர்றதில்ல. வந்துச்சுன்னா கொத்து கொத்தாக தான் பூக்கள் வர்றாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பூக்கள் இல்லாமல் இருந்தால் கூடங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. அதோடைய இலைகள் ஆனால் முட்கள் இருப்பாங்க, அதை நம்ம கொஞ்சம் கவனமாக, அதுவும் எல்லாத்துலேயும் முட்கள் வந்து குத்துற மாதிரி இருக்காதுங்க. ஏதோ 1-2 கேரக்டர்ஸில் தான் வந்துட்டு முள் வந்து குத்துது, மற்றதுலலாம் முள்ளே கிடையாது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், கவோத்தியா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குட்டி குட்டி பிளான்ட்டு தான் எல்லாமே. அது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இங்கே பக்கத்தில் வந்து எல்லாருக்கும் நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ வந்து நான் கேக்ட்ரஸ் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேங்க. சேல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் கேக்ட்ரஸ் தேவை, இன்டோர் பிளான்ஸ் தேவை அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறீங்களா, காலையில் ஒரு கோழி வந்துங்க இந்த இடத்துல முட்டையிடுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லா பிளான்ட்டையும் வந்துட்டு பறித்து போட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எப்படி கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தாங்க இவ்வளோ கோழிகளும் வளர்த்துக்கிட்டு நம்மகிட்ட இப்போ மேய்ச்சல் முறையிலே ஒரு 20 கோழிகள் இருப்பாங்க. இவ்வளோ கோழிகளையும் வளர்த்துக்கிட்டு அதில் நம்ம செடிகளும் வளர்க்குறோம் பாருங்கள். அது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே வராது, அங்கே வராது, கரெக்டாக வர்ற நேரம் தீனி போட்டு அவங்கள வெளியில் அனுப்புறது, இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும். அடுத்து நீங்கள் பார்க்குறதுங்க 100% பொழுதுபோக்கிற்கு மட்டுமே வளர்க்குறது கப்பீஸ், அந்த மாலிக் மீனுங்க. அப்படியே நிறைய குஞ்சுகள், ஒரு 20 நாள் கரெக்டாக சொல்ல முடியும் தெரியல, எனக்கு 1 மாதத்துக்குள்ளேயே அடுத்தடுத்த குஞ்சுகள் வந்து நிறைய பொறிச்சிட்டே இருக்காங்க. நிறைய குஞ்சுகள் வருது. நான் வாங்கி ஒரு 2 மாதம் தாங்க ஆகுது. நிறைய ஒரு 50 குஞ்சுகள் வரைக்கும் இப்போ இருக்காங்க. அது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த சைடு அந்த சைடும் அதுக்கு ஓடிட்டுருக்கிறது ரொம்ப அழகாக, அந்த நீந்துறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதை விட வந்துட்டு நம்ம தீனி போடும் பொழுது எல்லோரும் மொத்தமாக வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக மட்டுமே வந்துட்டு நான் இந்த மீன் வளர்க்குறேன். அடுத்து நம்ம வீட்டில் ஒரு 4 செல்ல பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களையும் ரொம்ப ரொம்ப செல்லமாக ஆசையாக வளர்த்துட்ருக்கோங்க. ஒரு கிராமத்தில் ஹோம் மேக்கராக இருக்கிற குடும்ப தலைவியாக இருக்கிற நான் என்னால் என்னென்ன வேலைகள்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.